ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மல்லிகைப்பூ செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். மல்லிகைப்பூ செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. இது கட்டிங்ஸ் மூலயமாவும் வளர்க்கலாங்க. நான் செடியாக தான் வாங்கிட்டு வச்சேங்க. இது 20 லிட்டர் தண்ணி கேனில் தாங்க வச்சுருக்கேன். நான் எந்த உரமும் கொடுக்கலைங்க. ஆரம்பத்தில் செம்மண்ணும் மாட்டு எருவும் அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு போட்டு இது வச்சேங்க. தண்ணி நான் மீனம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் கொடுப்பேன். அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுவேங்க. நல்லா புளிச்ச மோர் ஊற்றுவாங்க. இதை செடிகள் நல்லா பூ பூக்கணுன்னா இந்த செடிகளை நம்ம அந்த இலைகளெல்லாம் ட்ரிம் பண்ணி விடணுங்க. பூ பூத்து முடிஞ்ச உடனே அந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வருங்க. இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி வந்தாவே நிறைய மொட்டுக்கள் வருங்க. இதை பாருங்கள், நான் 20 லிட்டர் தண்ணி கேனில் வச்சுருக்கேன். எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இது அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஈஸியாக வளர்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.